ஹஹ சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2024 மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை தினத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஹனுமத் ஜெயந்தி சேர்ந்து வந்திருக்கு. பொதுவாக நமக்கு நவகிரக தோஷங்கள் இருக்குது. வாழ்க்கையில் எது எடுத்தாலுமே ஒரு தடங்கள் இந்த மாதிரியே வந்துட்டுருக்கு. வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது. நோய்களால் அவதிப்பட்டுருக்கோம், எதிரிகளால் அவதிப்பட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இது எல்லாத்தையுமே தீர்க்கணும் அப்படின்னா, நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம ஹனுமனை வணங்கும் பொழுது நிச்சயமாக இதெல்லாமே நடக்கும். இந்த ஹனுமனுக்கே உரிய ஹனுமன் ஜெயந்தி, அதாவது ஹனுமனுடைய பிறந்த நாள். இதில் அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இரட்டிப்பு பலன். ஹனுமனை வழிபடுறதுக்கு நிறைய முறைகள் இருக்குங்க. அதில் ரொம்ப சிறந்த ஒரு வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த ஒரு முறை தான். இதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை பாதுகாக்கும். உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே பாதுகாக்கும். நீங்கள் தொட்டது எல்லாமே துலங்கும். மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும். வெற்றி மேலே வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஹனுமன் ஜெயந்தி நாள் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் போய் சுத்தமான பசு வெண்ணெய் வாங்கிட்டு போங்க. அதை அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்து ஆஞ்சநேயருக்கு சாற்ற சொல்லுங்கள். இந்த வெண்ணெய் காப்பு ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். வெண்ணெய் அப்படின்னாலே உருகிற தன்மையுடையது. இந்த வெண்ணெயை நம்ம ஆஞ்சநேயருக்கு சாத்தும் பொழுது அவருடைய மனசு உருகி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பார் அப்படின்றது தான் ஐதீகம். அதோடு கூட இந்த நாள் முழுக்க உங்களால் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் ஹனுமனுக்கு மிக பிடித்த ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஜெய் ஸ்ரீராம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.